தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மநேயம் கொண்ட எனது உயிரினில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதரிகளே, நம்முடைய வள்ளல் பெருமானுடைய திருவருட்பாவிலே ஏதாவது நமக்கு அறிய வேண்டியது இருந்தால் இந்த நல்ல நேரத்திலே தத்துவசாரம் என்று சொல்லக்கூடிய வள்ளல் பெருமானுடைய திருவருட்பாவிலே காண கிடைக்கக்கூடிய விஷயங்களை, அவர் எழுதி வைத்திருக்கின்ற உண்மை அனுபவங்களை சிறிது நேரம் நாம் அனைவரும் வினா விடை என கொஞ்சம் தொடரலாம் என்று கருதுகின்றேன். ஏதாவது ஐயப்பாடு இருக்குமேயானால் உங்களை நான் கேட்கின்றேன், என்னை நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரிந்த வள்ளல் பெருமான் எழுதி அருளியிருக்கின்ற விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி ஏதாவது உண்டா? அப்படிங்களா? சொல்லுங்கள். சிதம்பர இப்படி பிடிங்க, எட்ட பிடிச்சி சொல்லுங்க. சிதம்பரவல்லி, சிவகாமவல்லி. உடல் பகுதியில் நம்முடைய மெய்ஞானம் வளர்ந்த அறிந்த நம்முடைய சான்றோர் பெருமக்கள் எல்லாம் பட்டினத்தார், பத்திரகிரியார், 15 சித்தர்கள், ராமதேவர், காவு சுண்டர், இப்படி அகத்தியர், இப்படி 18 சித்தர்கள். சித்தர்களை பற்றி நம்முடைய தமிழகத்தில் சொல்லுகின்ற பொழுது நவநாத சித்தர்கள், நவகோடி சித்தர்கள் சொல்லப்படுகிறது. நமக்கு தெரிந்ததெல்லாம் 18 சித்தர்கள் தான். சென்ற நூற்றாண்டுக்கும் முந்தைய நூற்றாண்டு, வள்ளல் பெருமான் 200 நம்ம கொண்டாடுகிறோம். வள்ளல் பெருமான் வந்த இந்த உலகில் சித்தர் பெருமக்கள் சொன்னதெல்லாம் அடிபட்டு போனது. இந்த மூவர் என்று சொல்கின்ற பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அவர்களுடைய கூற்றும் பொய்யானது. தேவர்கள் என்று சொல்கின்ற 33 தேவர்கள் என்று சொல்வார்கள், தேவ சபை என்று சொல்வார்கள். தேவ சபையிலே தேவேந்திரன் என்று தலைவர் இருப்பார், தேவ இந்திரன். இல்லை தத்துவமார்த்த உண்மைகள் அப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது வள்ளல் பெருமான் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடாத இயல் நான் பெற்றேன் சொல்ல வந்தவர் வள்ளலார். இவர் ஏன் அதை சொல்ல வந்தார்னா, இதற்கு நம்ம பேர் உபதேசம் படிச்சிருந்தீங்கன்னா நல்லா தெரியும். பேர் உபதேசத்தில் வள்ளல் பெருமான் சொல்லுவார், இந்த நாட்டிலேயே மந்திரங்கள் நிறைய சொல்லப்பட்டு வருகிறது. தெய்வங்கள் பல சொல்லி தெய்வத்திற்கு கை கால் முதலினை இருக்குமா என்று கேட்டால் சொல்ல தெரியாது விழிக்கின்றார்கள். வள்ளலார் எழுதிட்டார். ஐப்பசி மாதம் கொடி கட்டின நாளில் பேருபதேசம் பண்ணார். அதை ஆழ்ந்து படிங்க. இப்போது எனக்கு முன்பாக தம்பி சொல்லுகின்ற பொழுது இந்த உடல் 96 தத்துவங்களால் ஆனது. இந்த உடல் 96 தத்துவங்களால் ஆனதுன்னா என்னென்ன தத்துவம்? இப்போது இந்த கட்டடம் இருக்குது, இது எத்தனை டன் கம்பியால் கட்டப்பட்டிருக்கும்? எத்தனை டன் கருங்கற்களால், இந்த சின்ன சின்ன ஜல்லி கற்களால் கட்டப்பட்டிருக்கும்? எத்தனை மூட்டை சிமெண்ட்டால் கட்டப்பட்டிருக்கும்? இது கட்டப்பட்டதின் நோக்கம் என்ன? கட்டப்படுவதற்கு
எந்த பொருள்களெல்லாம் தேவையாக இருந்தது. நீர் தேவை, ஆட்கள் தேவை. ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு இவ்வளவு தேவை அப்படின்னா, இந்த உடலை கட்டுவதற்கு என்ன வேணும்? இதுதான் நம்முடைய முன்னோர்கள் பஞ்சபூத தத்துவங்கள் சொன்னாங்க. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுதான் இந்த உடம்பு வந்தது அப்படின்னு வள்ளல் பெருமான் எழுதுகிறார். முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கார்கள். இதில் எல்லோரும் என்ன தன்மை பெற்றார்கள்? சிலர் மண்ணிலே, பூமியிலே சமம் செய்து கொள்வது சமாதி நிலை என்று சொல்வார்கள். தண்ணீரில் கரைவது, அது ஜலசமாதி. நெருப்பில் இறங்குவது, காணாமல் போய்விடும். காற்றில் கரைவது, இப்படிதான் சொன்னாங்க. வள்ளல் பெருமானுடைய தன்மை என்ன அப்படின்னா, ஆகாயத்தன்மையை பெற்றார். ஆகாயம் என்பது அளவிட முடியாத ஒரு பொருள். இந்த வெற்றிடம்தான் ஆகாயம். இந்த வெற்றிடத்திலே கோடிக்கணக்கான கணக்கில் அடங்காத ஆற்றல் விளங்குவதாக இந்த பிரபஞ்சத்தை பற்றி படிக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எழுதி அருளியிருக்கின்றார்கள். வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், எத்தனை அண்டங்கள் இருக்கிறது என்று அழகாக சொன்னார். அவருடைய அனுபவத்திலே வள்ளல் பெருமான் சொல்லுவார், அண்ட கோடிகள் எல்லாம் அரைக்கணத்தில் ஏகினேன்னு சொல்வார். அரைக்கணத்தில். ஒரு இவ்வளவு நேரத்தில் நான் போயிருந்தேன். எப்படி போய் வந்திருப்பார்? சந்திரனுக்கு போகிறது எவ்வளோ நாள் ஆகுது உங்களுக்கு தெரியும். அப்போ அண்ட கோடிகள்லாம் போய் வந்தேன்றார். இந்த அண்டம் மட்டும் இல்லை, கோடி கோடியான அண்டங்கள். அண்ட கோடிகளெல்லாம் அரைக்கணத்தில் ஏகி கண்டு கொண்டு வந்த இடரே கிடையாதுன்றார். அது எல்லாம் எவ்வாறு செய்ய முடிந்தது அப்படின்னு சொன்னால், இந்த உடலினுடைய மூலக்கூறுகளை வள்ளல் பெருமான் பிரித்து பார்க்கின்றார். நாம் பிரிக்க முடியாத இந்த உடலோடு வாழ்ந்துட்டுருக்கிறோம். பிண்ட அனுபவ லட்சணம்னு ஒரு பகுதி வள்ளல் பெருமான் எழுதி அருளியிருக்கின்றார். அதில் அழகாக எழுதுவார், கட்டை விரல் முதல் உச்சந்தலை வரை இந்த தேகம் வாயுவாலாகிய தேகம். எதனால்? வாயுன்னா யாருங்க? வாயுன்னா யாருங்க? காற்று. கட்டை விரல் முதல் உச்சந்தலை வரை வாயுவால் ஆகிய தேகம். இந்த தேகத்தில் வாயு எத்தனையாக பிரியும்? நாம் இழுக்கிற இந்த மூச்சு காற்று தொப்புள் பகுதி போகும். நுரையீரலை தொட்டு நுரையீரலேருந்து பிரிக்கப்பட்டு எல்லா பகுதிக்கும் போகும். அப்படி போகின்ற பொழுது நம்முடைய தொப்புள் இருக்கு இல்லையா, அதை குழந்தை பிறந்த உடனே அறுத்து எடுக்கிறாங்க. அறுத்த உடனே நம்ம சுவாசம் உள்ளே நுழையும். இதுதான் காலையில் கடலூரில் சன்மார்க்க சங்க கொடியை கட்டும்போது சொன்னேன். அறுப்பாவிலே காண கிடைக்கக்கூடிய விஷயம். அறுத்து அடைத்த வாசல் நம்முடைய தொப்புள். அந்த வாசலை அறுத்து தானே அடைக்கிறாங்க. தொப்புள் ஆறணும் இல்லை, ஆறுனா தான் காயம் ஆறணும். அதை ஏன் அறுத்து அடைக்கணும்? அறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொடியில் தான் நம்ம வளர்ந்தோம். கொடியில் தான் உருவானோம், கொடியில் தான் வளர்ந்தோம். வளர்ந்த அந்த கொடியை துண்டிக்கிறாங்க. அதன் பிறகு நாம் தனி, அந்த கொடி சரியாச்சு. அந்த கொடியை துண்டித்த பிறகு சுவாசம் உள்ளே நுழைந்து இந்த அடிவயிற்று பகுதியிலே, இப்போது தம்பி நமக்கு முன்னாடி பேசினார், 72,000 காற்றாக பிரிகிறது. எத்தனை? நமக்கு எங்கே புரியும், நமக்கு எங்கே தெரியும்? இது இன்றைய விஞ்ஞானம் அது எத்தனை விதமான கேமரான்னு சொல்லக்கூடிய பட ஒளிப்பதிவு வச்சுக்கிட்டு பார்த்தா கூட கிடைக்காத ஒரு விஷயம். இனி எதிர்காலத்தில் அதை பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா சிடிசி ஸ்கேன்றோம், வெறும் ஸ்கேன்றோம், சிடி ஸ்கேன்றோம். அப்பயும் அதை விட பெரிய ஸ்கேனெல்லாம் வந்திருக்கு. இப்போ உள்ளிட பொறிகளில் அந்த அலைகள் உருவாவதை அந்த பதிவு பெட்டி பதிவு பண்ணுகிறது. இந்த உடல் பகுதியிலே என்னெல்லாம் பதிவுகள் எங்கு உண்டாகிறது என்பதை இந்த விஞ்ஞானம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் செய்து முடிச்சிட்டாங்க.
தொப்புள் பகுதியில் 72,000 காற்று உருவாகிறது. நாடின்னு சொன்னால் காற்று. நல்லா புரிஞ்சுக்குங்க. கையில் வச்சு பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? நாடி. நாடி என்பது உள்ளே ஒழுங்கிற சுவாச காற்று. இங்கே 3 நாடிகளாக தெரியும். நம்முடைய சித்தா ஆயுர்வேதா என்ன சொல்லும்? வாத நாடி, பித்த நாடி, சேத்தும நாடி. 3 நாடிகள். தண்ணீர், நீர், நெருப்பு, காற்று. நீர், நெருப்பு, காற்று. இந்த 3 எது மிகுந்தாலும் எது குறைந்தாலும் நோய். அதுதான் ஆயுர்வேதாவும் சித்தாவும் நம்முடைய ஞானிகள் எழுதி வைத்தது. இந்த 3 காற்று உடலை நடத்துகிறது. அந்த 72,000 காற்றுக்கும் பேர் கொடுத்துருக்காங்க. இந்த 72,000 பிரிந்து மிக முக்கியமானது 10. அந்த 10ஐ சமஸ்கிருதத்தில் தச நாடி என்று சொல்வார்கள். இந்த 10லே முக்கியமானது 3. அந்த 3 நாடி, இந்த 10 நாடி 10 விதமான வேலைகளை இந்த உடலை செய்துன்னு சொல்லி இப்போ தம்பி எனக்கு முன்பாக படித்து காண்பித்தார். நீங்கள் கேட்டீங்க. அதான் அதில் 3 நாடி மிக முக்கியமானது. வலது கால் கட்டை விரலிருந்து ஆரம்பித்து இடது பக்க மூளையிலையும், இடது பக்க கட்டை விரலில் முடிந்து அந்த நரம்பு மையம் வலது பக்க மூளையிலையும் பின்பக்கம் வந்து முடியுது. இந்த 2க்கும் இடபால் வலபால் நரம்புன்னு சொல்லி, வலப்பக்கம் இருக்கிறது சூரியன் என்றும், இடப்பக்கம் இருப்பதற்கு சந்திரன் என்றும், சந்திர நாடியை பெண்ணாகவும், வலது பக்க சுவாச அதாவது சூரிய நாடி ஆணாகவும் நம்முடைய சித்தர் பெருமக்கள் எழுதி வச்சுருக்காங்க. இந்த 2 நாடிகளுக்கும் இடையே ஒரு நாடி ஒன்று ஓடுவதாக எல்லா ஞானிகளும் அனுபவத்தில் உணர்ந்தார்கள். அந்த நாடி நமக்கெல்லாம் ஓடவே இல்லை. அதுவாக செயல்பட்டுருக்கு. நம்முடைய கையில் இல்லை. பலமும் இடமும் இன்னதென்று அறியாய் இருந்த என்னையே வள்ளல்வார் எழுதியிருக்கார். வள்ளல் பெருமான் அனுபவத்தை எழுதியிருக்கார். அதை புரிய வைத்தது நமக்குள்ளே இருக்கிற நடுநாடி தான். இந்த நடுவில் இருக்கிறது அக்னி நாடி. இந்த உள்ளே ஓடுகின்ற நாடி காற்று. இந்த காற்றுக்கு பெயர் சிவம். நீங்கள் ஏதோ கற்பனையெல்லாம் பண்ணிக்காதீங்க. அவர்கள் சொல்ல வந்தது இந்த சிவம் என்பது ஒரு சுவாசிக்கும் காற்று தான். உள்ளே இழுத்து வெளியே விடுகின்ற இந்த காற்று இருக்க, இது எங்கும் வியாபகமாக இருக்குது. எந்த நாட்டுக்கும் உரிமையுடையது அல்ல. மண்ணை வேணால் உரிமை கொண்டாடிக்கலாம், தண்ணீரை உரிமை கொண்டாடி கொள்ளலாம், ஆகாயத்தையும் உரிமை கொண்டாடி கொடுக்க. ஏன் ஆகாயத்து மேலே நீ பறக்கக்கூடாது, உன்னுடைய ஆகாயத்து மேலே நான் வரக்கூடாதுன்னா சட்டம். ஆனால் காற்றுக்கு ஒன்றும் யாரும் பண்ண முடியாது. அது என் நேரமும் பூமியை சுற்றி வலம் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அந்த காற்றை ஈஸ்வரன் என்று சொன்னார்கள். அவன் எங்கும் வியாபிப்பவன். ஈஸ்வரனை பற்றி சொல்கின்ற பொழுது சமஸ்கிருதத்திலே சொல்லப்பட்ட ஒரு பெரிய வாசகம் சர்வ ஜீவ தயாபரன். ஒரே ஒரு செல் என்று சொல்லக்கூடிய ஓர் உயிர், அதற்குள்ளாகவும் எறும்பு முதல் யானை உள்ளாக அத்தனைக்குள்ளும் புகுந்து அதை நடத்துகின்ற ஒரு பொருள் பிராணன் என்கிற சுவாச காற்று. அதனால் சர்வ ஜீவ தயாபரன் யார்? காற்று. சர்வ வியாபகன் யார்? காற்று. நீங்கள் வேறு யாரையும் எடுக்க முடியாது. சர்வ வியாபகன் அவன். சர்வ ஜீவ தயாபரன் எல்லா ஜீவர்களும் போய் வரார். சர்வோத்தமன் அவனால் எல்லாம் முடியும். இப்படிப்பட்ட ஒரு பொருள் காற்று. இந்த காற்று சிகப்பானது. நாம் உள்ளே இழுக்கின்ற அந்த காற்றிலே பிராணாசக்தி என்று சொல்லுகிற அந்த சக்தி அதில் உள்ளது. அது சிகப்பு அணுக்களை, சிகப்பு வர்ணத்தை தாங்கி உள்ளது. நம்ம மூச்சு பகுதியில் அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய இரத்தத்தை சிகப்பாக மாற்றுகிறது. எவ்வளவு ரத்தம் சிகப்பாக மாறுகிறதோ அவ்வளவு இந்த உடல் கெடாமல் இருக்கும். ரத்தம் கெட்டு போச்சு, ரத்தம் குறைந்து போச்சு அப்படின்னா நோய். அப்போ இந்த பிராணன் இவ்வளோ வேலையை செய்கிறது. இந்த பிராணன் கீழ்ப்பக்கம் போனால் அபானன், மேல் பக்கம் சென்றால் பிராணன், மேல் பக்கம் சென்றால் ஊர்த்துவ கதி, கீழ்ப்பக்கம் சென்றால் அதோ கதி.
இந்த சுவாசமாகப்பட்டது உள்ளே செல்லுகின்ற பொழுது உணர்வுகளை உண்டாக்குகிறது. பசி உணர்வு, தாக உணர்வு, கோப உணர்வு, காம உணர்வு, சொல்லில் வேக உணர்வு, நடையில் வேகம், சொல்லில் வேகம், எல்லாம் பார்த்தல், கேட்டல், கொடுத்தல், எடுத்தல், நடத்தல், கிடத்தல், எல்லா காரியங்களையும் காற்று தான் செய்கிறது என்று நம்முடைய சித்தர் பெருமக்களில் வள்ளல் பெருமானும் எழுதியிருக்கார். பிண்ட அனுபவ லட்சணத்தை படிக்கணும். அப்படி முழுவதுமாக பார்க்கின்ற பொழுது இடபால் நரம்புக்கு என்ன பேர்? பெண், சந்திரநாடின் பெயர். இந்த காற்று உள்ளே ஓடி வெளியே வருகின்ற அந்த காற்று சிவம், அது சிவம். அந்த சிவமாகப்பட்ட காற்று உள்ளே சென்று புருவ மத்தியிலே இன்றைக்கு விஞ்ஞானம் ஆய்வு செய்துவிட்டது. வள்ளல் பெருமானும் அந்த இடத்த சொல்லி நடராஜராக பாவித்து சிவகாம வள்ளியாக இந்த இடபால் நரம்பை, இது இடபால் நரம்பு, வலபால் நரம்பு இரண்டும் சேர்கின்ற இடம் புருவ மையம். கத்தரிக்கோள் பின்னலாக புருவ மையத்தில் இணைகிறது என்பதை வள்ளல் பெருமான் எழுதியிருக்கார். அந்த இணைகின்ற அந்த நரம்பு இரண்டும் சேர்ந்து சிவனுடைய, அதாவது மூச்சு காற்றுடைய அனுபவத்தால் அது ஆடும். இந்த இடது பக்க நரம்பு மையம் அந்த காற்று அசைகிறதால உள்ளே அந்த ஜவ்வு அசைவதை வள்ளல் பெருமான் 1874 ஐப்பசி மாதம் புதன்கிழமை காலையில் மேட்டுக்குப்பத்தில் கொடி கட்டி பேருபதேசம் வழங்குகிறார். அப்போ இந்த உண்மையை தான் எழுதுகிறார். இதுகாரும் வந்தவங்க இதெல்லாம் சொன்னாங்களா அப்படின்னா சொல்லவே இல்லை. நான் என்னுடைய உடலுக்குள்ளே நெற்றி பகுதியில் இந்த கொடி, இந்த ஜவ்வு காற்றில், சுவாச காற்றில் அசைவதை நான் பார்த்தேன். புறங்கையில் சொல்ல யாரும் இல்லை, நான் கட்டி காமிச்சிட்டேன். இனியாவது நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிங்க, கடவுள்னு தனியாக ஒன்றும் இல்லை. உருவ மத்தியில் கொடியாக அசைந்து கொண்டிருக்கூடிய ஒரு ஒளி தான். அதனால் பாருங்கள், நான் அந்த நிலையை பெற்றேன், நீங்களும் பெறுவீர்கள் என்று சொன்னார். இந்த சிவம் என்கிற காற்று, மூச்சு காற்று ஓடி உருவ மையத்தை தொட்டு தட்டி அங்கே வலபால் நரம்போடு சேர்கின்ற பொழுது இந்த வலது சுவாசமும் இடது சுவாசமும் ஒன்றுபடுகின்ற பொழுது ஏற்படுகிறது தான் போகம். சிவபோகம் சிவபோகம்னு வள்ளலார் சூது மண்ணும் இந்தையே வள்ளல் பெருமாள் எழுதியிருக்கார். சிவகாம வள்ளியை ஓர் இடத்தில் வைத்த தெய்வம் சொன்னாரா? வலத்தில் வைத்த தெய்வம். இங்கே புருவ மையத்தில் அனுபவிக்கின்ற சுகத்தை அங்கே தான் அனுபவிக்கிறோம் எல்லோரும். காமத்தை அனுபவிக்கின்ற இடம் எதுன்னா புருவ மையம் தான். அதை இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நேராக உள்ள தாலமஸ், ஐப்போ தாலமஸ்ன்னு, ஐன்னா மேலே, தாலமஸை ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ஐப்போ தாலமஸ் முதல்ல புருவ மத்தியில் மனதை நிறுத்தி பழகுவார்கள். இந்திரிய ஒழுக்கம் விட்டதும் கரண ஒழுக்கத்தில் வள்ளல் பெருமான் நமக்கு எழுதியிருக்கார். முதலில் புருவ மத்தியில் உங்களுடைய கவனத்தை நிறுத்தி பழகுவார்கள், அதன் பிறகு சிற்சபையின் கண் மனதை வையுங்கள்னார். முதலில் புருவ மத்தியின் கண் மனதை வைத்து பழகி வருங்கால் இந்த சிற்சபை அனுபவம் பெறுவதற்கு முயலுகின்ற பொழுது துர் விஷயங்களை பற்றாதிருக்க செய்தல் வேண்டும்னார். அது என்ன துர் விஷயம்? விஷயம் நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது. துர் விஷயங்களை பற்றாதிருக்க செய்தல். அப்போ என்ன பண்ணுறாரு? இந்த சுவாச காற்று அங்கே போனால் நம்முடைய காற்று ஒவ்வொரு பகுதியில் போய் ஒவ்வொரு வேலை செய்யுது. அங்கே போனால் என்ன வேலை செய்யணும்னா, இத்தனை பிறவியில் எடுத்த துர் விஷயங்கள் அத்தனையும் அங்கே பதிவாகிருக்கு. நீங்கள் அங்கே போய் அதை தட்டும்போது திறக்கும்போது துர் விஷயங்கள்லாம் வரும். நீங்கள் இன்னையிலேருந்து இதை சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருப்பீங்க. ஆனால் வள்ளலார் சொன்னார், புருவ மத்திய தியானம்னு போய் உட்காந்த எதையெல்லாம் விட்டு விட்டீர்களோ அதெல்லாம் தொடர ஆரம்பிக்கும். எதையெல்லாம் செய்யக்கூடாது எண்ணினீர்களோ அதை செய்யக்கூடும். இப்போ பார்ப்பாங்க, இவன் தியானம் பண்ணுறேன்னு சொல்லி புத்தி கெட்டு போயிடுச்சு, ஏன் ஒழுங்காக தான் இருந்தான் அப்படின்னு உலகத்தார் சொல்லுவாங்க.
இதை அதிகமாக நம்ம தவம் இந்த விசாரணையில் உள்ள புரோமத்தில் நடக்கிற விஷயத்தை நகத்தில் ஆரம்பிக்க சொன்னார், முடியில் ஆரம்பிக்க சொல்கிறார் வள்ளல் பெருமான். நம்முடைய தவத்தை எங்கே ஆரம்பிக்க சொல்கிறார்? விசாரணை, நல்ல விசாரணை. உங்களுடைய கை விரலில் நகம் இருக்குது, அது நுனி நகத்தை வெட்டுறீங்க, ஏன் வலிக்கலை? கொஞ்சம் உள்ளே போனாலும் வலிக்குது, என்ன காரணம்? அங்கே கடவுள் இருக்கார். இந்த உடம்புல ஆன்மா எல்லா இடங்களையும் பரவி இருக்குது. இந்த ஹாலில் எல்லா இடத்துலையும் வெளிச்சம் இருக்குது. ஆனால் வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னா ஒரே ஒரு லைட்டு, அந்த வெளிச்சம் லைட்லேருந்து வருது. உடல் முழுவதும் ஆன்மா பரவி இருந்தாலும் அது அந்த லைட்டாக இருக்கிற இடம் உச்சிக்கு மேலே, உச்சிக்கு கீழே, அண்ணாக்கு மேலே, 2 புறங்களுக்கு மத்தியில் உள்ள அது இருந்துட்டு, அது எதையும் டச் பண்ணலை, தொடவே இல்லை. அது தனித்தே இருக்கிறது. நீ யார் எனில் சிற்றன்னு வடிவினன், என்னுடைய இருப்பிடம் லடாட ஸ்தானம், என்னுடைய நிறம் 1/4 பங்கு பொன்னிறம், 3/4 பங்கு வெண்ணிறம், என்னுடைய தன்மை கோடி சூரிய பிரகாசம். இதையெல்லாம் யார் நமக்கு கொடுத்தாங்க? இவரை போல் யாராவது இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறார்களா? மறைத்து சொன்னார்கள். இதை தான் வள்ளல் பெருமான் 1008 கமல இதழ், ஓங்கார பீடம், ஒளி வட்டம், விந்துஸ்தானம், சித்தவா அங்கம், சிற்சபை, திரிவேணி சங்கமம், முச்சந்தி மூலம் எல்லாம் எந்த இடத்துக்கு குறிக்கணும்? இந்த இடத்துல தான். அதனால் நாம் என்ன செய்யணும்? எந்த இடத்துக்கு போனாலும், எங்கே இருந்தாலும், இந்த இடத்துல நம்ம இருந்து கொண்டிருந்தால் அனைத்தையும் பெறலாம்னு சொன்னார். இந்த சுவாச பழக்கம், நாடி பயிற்சி, அமைதியாக உட்கார்ந்து தவம் செய்கின்ற பொழுது இந்த சுவாசம் உங்களுக்கு அடங்குவது தெரியும். அப்போ இந்த சிவம் என்ன செய்யும்? சிவகாம வள்ளியை ஓர் வளத்தில் வைத்த தெய்வம்னார். அப்போது சிவம் என்பது காற்று, அந்த சுவாசம், அது மேலேறி அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தமான அனுபவம். அதான் சொன்னார், ஜோதி கொடியே, சொரூப கொடியே, ஆனந்த கொடியேன்னார். ஆனந்தம், காலையில் கொடியை கட்டிட்டு அங்கே பேசுகிறது இதுதான். அதே கேள்வி இவர் கேட்குறார். இப்போ அங்கே வரல. நீங்கள் இந்த ஆனந்தம் என்பது நம்ம 5 புலன்களும் ஒரு சேர அனுபவிக்கின்ற இடம் பூர்வமையம்தான். இதுதான் சபைன்னு சொன்னார் வள்ளல் பெருமான். அந்த அனுபவத்தை தான் இங்கே கட்டி காமிட்டாங்க. சிவகாம வள்ளியை சொல்லுங்க. இவரே இன்னும் கேட்டார் கேள்வி. சிவம் அந்த இடத்துல சேர்ந்து, இந்த நரம்போடு சேர்ந்து இணைகின்ற பொழுது ஒரு ஆனந்தம். 2 நரம்பு மையமும் 2 காற்றும் ஒரு சேர அந்த காற்று தழுவும்போது ஆனந்தம் உருவாவதாக நமக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த ஆனந்தம், அதுதான் சிற்சுகம். புரியுதுங்களா? காற்று தான் உணர்ச்சி ஏற்படுத்தும். உங்களுக்கு உணர்ச்சி எப்போ இருக்கும்? உங்கள் சுவாசம் இருக்கும்போது தானே இருக்கும். சுவாசம் இருக்கும்போது தான் உங்களுக்கு உணர்ச்சி இருக்கும். இந்த அனுபவத்தை பெற்று இன்ப நிலையை எய்தினார்கள். இன்ப நிலையை எய்தினார்கள். வள்ளல் பெருமான் மறுமை இன்ப லாபம், இன்மை இன்ப லாபம், மறுமை இன்ப லாபம், பேரின்ப லாபம் பெற்றவருடைய பயனை பற்றி நிறைய எழுதியிருக்கார், படிங்க. அந்த பேரின்ப லாபம் என்னதென்று திருமூலர் திருமத்திலே சொன்னார்னு காலையில் தாங்க சொன்னேன். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், உலகத்தினத்தே மிகவும் பெரிதற்கரிய மனிதத்தை பெற்றுக்கொண்டு நம்மவர்களே காலமுள்ள போதே கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல் வேண்டும். யார் எழுந்து? அதே வாசகம்தான் இது. அதே வாசகம் தானே இது. திருமூலர் இப்படி சொன்னார், நம்ம ஐயா இப்படி சொன்னார். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், ஊன் பற்றி நின்ற உருபொருள் கூறிடின். ஊன் பற்றி நின்ற ஒரு மந்திரம் எது? ஊன் பற்றி நின்ற உரு மந்திரம்.
தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. நீங்கள் அதை பற்ற பற்ற அதை அனுபவிக்கலாம். இந்த சுவாசம் இடதுபால் நரம்பும் வலபால் நரம்பும் சேருகின்ற இடம் புருமையும். அங்கே ஒரு ஆனந்த அனுபவம் ஏற்படுவதாக சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் இடம் வளமாகவும் வளம் இடமாகவும் பெறுதல் யோகம் தவம் சொன்னார் வள்ளலார். சுவாசம்தான் அங்கே போய் அந்த நிலையை உருவாக்கி அந்த இடத்துலையே அனுபவிக்கின்ற போது வெளியிலே இருக்கிற காமம் என்பது இல்லாமல் போய்விடும். அந்த இடத்துல ஒரு ஞானி, ஒரு சுத்த ஞானி போய் அனுபவிக்கிறார் அப்படின்னா தனக்குள்ளாவே அதை அனுபவிக்கும்போது இந்த முகத்தில் ஒரு ஆனந்தம் வரும், மிகப்பெரிய ஆனந்தம். அந்த இடத்துல அனுபவிக்கிற அந்த நிலை வெளியிலே சொல்ல முடியாது. தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே முடியாது. அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே. வள்ளல் பெருமான் அனுபவித்தார். நாம் பாடிக்கிட்டு தான் இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்கே போனோம்? போக இல்லை. எப்போ போவது? ஆக அந்த வையம் அதுதான் சொன்னார். அந்த இடம் உங்களுக்கு பிடிபட்டு போய்விட்டது என்றால் காமம் என்பது எள்ளுவுக்கு அளவு கூட உன்னை ஒட்டாது. காமம் அகற்றிய தூய நடி சிவகாம சௌந்தர நேய நடி. இடபால் நரம்புக்கு வலபால் நரம்பு நேயமாக இருக்குது, உறவாக இருக்குது, பகையாக இல்லை. அதனால் அகற்றக்கூடிய இடம் அந்த இடம்தான். அதனால்தான் அந்த இடத்துலேருந்து சிவம் வெளிப்படும். அந்த இடம்தான் காமேஸ்வரன் சொன்னாங்க. கதைகள் எழுதி வைத்தாங்க. காமேஸ்வரன் யார்? அவர் தான். உள்ளே போகிற மூச்சு காற்று தான் காமேஸ்வரனாக போகிறார். அதனால் அவர் தான் பரமேஸ்வரன். அவர் தான் பரமேஸ்வரன். பரத்தில் இருக்கார். கழுத்துக்கு மேலே பரம், கழுத்து கீழே இகம். அந்த ஈஸ்வரன் உள்ளே போய் வெளியே வர மூச்சு காற்று தான். அதனால் அவரை ஈஸ்வரன் சொன்னாங்க. அதனால் கண்டம் முதல் உச்சி வரை நாம் பெரும் புருஷார்த்தம்னு வள்ளல் பெருமான் எழுதி வைத்திருக்கார். அமைதியாக உட்கார்ந்து ஒரு இடத்திலே உங்களுடைய சுவாச காற்றை நீங்கள் கவனிப்பீர்களானால் அல்லது பூர்வ மத்திய சிந்தனையோடு இருப்பீர்களானால் அனுபவங்களை பெற முடியும்னு வள்ளல் பெருமான் தீர்க்கமாக சத்தியமாக தெளிவாக உண்மையாக எழுதியிருக்காங்க. எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தாய் ஏற்றுனார். இந்த சுவாசம் எந்நேரமும் இறங்கிட்டு இருக்கு. ஏற்றினால் எல்லாவற்றையும் பெற முடியும். ஏற்றுங்கள், அவனை போற்றுங்கள், அதுதான் சிவம். இதுதான் சொன்னான். இன்னொரு சித்தன் சொன்னான், எந்நேரமும் அந்த சிவத்தை ஏற்றுவதற்கு சொன்னால் நான் நமோ அந்த காலத்தில் படிப்பாங்க, நமோ சிந்தம்னுவாங்க. நாம் ஏற்றும் சித்தம் சொன்னாங்க. அதனால் உருவ மையத்தில் நடக்கிற விஷயத்தான் வள்ளல் பெருமான் சிவகாம வள்ளியும் நடராஜரையும் உருவப்படுத்தி சொன்னாங்க. வேறு ஒன்றும் அல்ல, இது நம்முடைய உடலில் நடக்கிற தத்துவார்த்தமான ஒரு உண்மை. அதை தான் கண்டு வள்ளல் பெருமாள் எழுதியிருக்காரு. ஏன்னா அத்தனை சித்தர்களும் அதை தான் எழுதியிருக்காங்க. அதன் பிறகு சில்லுன்னு இருக்கா, உங்களுக்கு இதுதான் கைலாயம். அது வடக்கு பார்க்கும், அதுவும் சில்லுன்னு தான் இருக்கும். கீழே சில்லுன்னு இருக்கணும், மேலே சில்லுன்னு இருக்கணும். நடுவில் இடைப்பட்டதில் அக்னி இருக்குது, ஓடிட்டு இருக்கு. புரியுதுங்களா? கீழே அக்னி, அதாவது சுவாசம் போய் மேலே போகுது. கீழ்மையன்னா உற்பத்தி ஸ்தானம், முடிகிறது மேலே. நீங்கள் முடியிலேருந்து இங்கே வந்தால் என்ன, இங்கேருந்து அங்கே போனால் என்ன? முந்தி இருந்தவங்க கீழே இருந்து மேலே போனாங்க. வள்ளல் பெருமான் மேலே இருந்து கீழ்மையத்தில் ஆளுமை பண்ணுது. இப்போ புருவமயத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எல்லா அனுபவங்களும் தானாக வரும். நிறைய சிரமப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி வள்ளலார் அழகாக எழுதி, எந்நேரமும் சித்தவையிலே மனதை வையுங்கள், உங்களுக்கு எல்லா அனுபவம் வரும்னு நமக்கு ஒரு சுலபமான வழியை நம்ம பெருமான் சொன்னார். முந்தி இருந்தவங்க கீழே இருந்து அவை பிராட்டி என்ன சொன்னாங்க? நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்னது அதுதான்.
மூலாதாரத்து மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. கீழேருந்து அந்த ஆதாரத்துலேருந்து நீ எழுப்பணும்பா. அந்த கருத்து உனக்கு வரணும். வந்து நீ எழுப்பினா தான் போக முடியும். நீ யாராவது நான் எழுப்பி விட்றேன், ஒரு நாளில் எழுப்புவேன், ஒரு வாரத்தில் எழுப்புவேன் அப்படின்னா நம்பாதீங்க. இவனே எழுப்பாதவன் இவன் எப்படி எழுப்பான்? பொய். நான் எழுப்பி விட்றேன், மேலே வந்துடும், உனக்கு எல்லாம் இப்பயே கிடைக்கும், இதெல்லாம் ஏமாத்துவாங்க. நீங்கள் எழுப்பினால்தான் எழுந்திருக்கும். அது காற்றினால்தான் எழுந்திருக்கும், கருத்தினாலே எழுந்திருக்கும். உங்களுக்கு கருத்து உருவானதான் அங்கேருந்து நீங்கள் மேலே வர முடியும். அதனால தான் முந்தைய சித்தர்கள் தான் அதை உருவப்படுத்தி ஒரு ஆணுடைய உருவத்தையும் பெண்ணுடைய குறியும் ஆணுடைய குறியும் சிவலிங்கமாக செய்தார்கள். வட்ட வடிவம் என்னுடைய தாய், நடுவில் இருக்கிறது என்னுடைய தந்தை. இதுதான் உற்பத்தி தானம், இது மூலாதாரம்னு நமக்கு முந்தையவர்கள் கட்டி காண்பித்தார்கள். வள்ளல் பெருமான் பார்த்தார், இது முடியும் போது மேலே ஜோதி சுரூபமாக இருக்கு, அங்கே வாழ்ந்தார். அவர் ஒளிக்கு ஒரு கோயில் கட்டிட்டார். இந்த உலகத்தில் வேறு யாராவது ஒளியை தெய்வமாக சொன்னது உண்டா? சொல்லியிருப்பார்கள், வேறொன்றாக சொன்னார்கள். வள்ளல் பெருமான் மட்டுமே ஒரு ஜோதியை வைத்து எண்கோண வடிவத்தில் ஒரு கட்டிடத்தை அமைத்தார் என்றால் தனக்குள்ளே கண்ட அனுபவம் அதுதான் என்று தெளிவாக சொன்னார் இல்லையா? சபை எனது உளமென தான் அமர்ந்து எனக்கு அப்படின்னார். சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன்னார். அப்போ இந்த நெறியிலே நாம் இருக்கின்ற பொழுது இதைத்தான் நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். நம்பிக்கை தான் வாழ்க்கையே இல்லை. நம்ம உள்ளே புகுந்து ஏதாவது பார்க்க முடியுமா? ஆனால் பார்க்கலாம். வள்ளலார் சொல்லியிருக்காரு. இவ்வளோ உடல் தத்துவத்தை பற்றி அவ்வளோ விளக்கமாக எழுதியிருக்காரு. நீங்கள் புருவ மத்தியில் சிற்றபையில் இருந்தால் எல்லாம் வரும் உங்களுக்குன்றார். எல்லாமே வரும். சிற்றபையில் மனதை வைத்து பழகுங்கள்னார். அதுக்காக தான் நம்ம ஞான சபை அமைத்து காட்டினார். அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? அதையே கடவுளை நினச்சிட்டு அதையே அதுக்கு முன்னாடி ஒரு தீபாரதனை வேறு, அதுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் வேறு, அப்புறம் அதை வேறு நம்ம என்ன பண்ணுறோம்? அதை பார்த்து உனக்குள்ளே பாருன்னு சொல்லி தான் இதை அமைத்தார். நம்ம பார்த்தோமா, ஒவ்வொரு மாத பூசமும் பார்க்குறோம். அடுத்த மாதம் பூசம் வர வரைக்கும் வீட்டில் போய் என்ன பண்ணணும்? நெற்றி பகுதியிலே இப்படி இருக்கா? இது யாரும் வந்த மக்களெல்லாம் உண்மையை சொல்லாது பொய் சொல்லி பழம் தேங்காய் வெத்தலை பாக்கு எல்லாம் பண்ணி மக்களை மோசம் பண்ணிட்டாங்க. கடவுள் உள்ளே இருக்கிறது புரிய வைக்கல. நானாவது தெரிய வைக்கணும் புரிய வைக்கணும்னு பண்ணியிருக்கேன். வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வாய்ப்பு. இதுபோல் ஒரு ஞானி இந்த உலகத்தில் யார் இருப்பாங்க? வள்ளல் பெருமான் ஏமாற்றுவோரா? சத்தியம் 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 சொல்லுகிறார். சத்தியவான் வார்த்தைன்னு சொன்னார். அதனாலே அதில் நம்பிக்கை கொள்வோம். நாம் வள்ளல் பெருமான் சொன்ன தவம் செய்வோம், அனுபவம் பெறுவோம். அப்புறம் ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சொல்லுங்கப்பா. ஆமாம், அதுதான் தவம். அதாவது நீங்கள் தவம் என்பது திருவள்ளுவர் திருக்குறளை எழுதுகிறார். ரொம்ப லேசான ஒரு உரை. தனக்கு வருகின்ற தொந்தரவுகளை காதால் கண்ணால் மூக்கால் வாயால் உடம்பால் மற்றவர்களால் எந்த துன்பங்கள் உனக்கு வந்தாலும் அதை பொறுமையோடு சகித்து கொண்டு நீ இருந்தால் அதற்கு பெயர் தவம். அந்த தவத்தை தான் வள்ளல் பெருமான் இந்திரிய ஒழுக்கத்தில் கண்களால் குருவரமாக பாடாமல் இரு. நீ தவன்னு ஒன்றும் செய்ய வேணாம். செய்யறதுக்கு முன்னாடி இதை பண்ணு. முதல்ல எடுத்த உடனே புறமத்திய சிந்தனைகள் போய் உட்காராத. உட்காந்து நீ கெட்டு வஞ்சிடுவ. உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற கண்ணு என்ன செய்யுது? இந்த கண்ணு தானே பார்த்து எல்லா கெட்ட வேலையும் செய்யுது.
இந்த கண்ணை குரூரமாக பாராமல் இருக்கிறது பழக்கு. இதே கண்ணு, நான் சொல்கிறத கேள், இதை பார்க்காத, இதை தொடர்ந்து பார்க்காத அப்படின்னு அதுக்கிட்ட சொல்லு. காது நல்லது கேட்கும், கெட்டதையும் கேட்கும், ஒரு கெட்ட வார்த்தையும் கேட்கும், நல்ல வார்த்தையும் கேட்கும். துரின்னு சொல்லு, காதில் விழுந்துன்னா உடனே கோபம் வந்துடும் உனக்கு. வரக்கூடாது, காதில் அதை வாங்காதேன்னார். உன்னுடைய தத்துவங்கள் மீது கோபித்துக்கொள். இந்த வாசனை வேணாம், அந்த வாசனை வேணான்னு நீ இரு. இந்த உணவு வேணாம், அந்த உணவு வேணான்னு, இந்த புலால் உணவு வேணான்னு தவிர்க்கும், அது வேற. உண்ணும் உணவில் இதில் தோற்பு இல்லை, இதில் கசப்பு இருக்குது, இதில் காரம் இருக்குது, இதில் உப்பு இருக்குது, இதில் உப்பு அதிகமாக கொட்டிட்ட. இந்த ருசி விரும்பாது இருக்க பழக்கு. ஏன்னா இந்த புலன்களை கடந்து நீ போகணும். இந்த புலன்கள் உன்னை கடந்து போக விடாது. இந்த புலன்களை உன்னுடைய கட்டுப்பாட்டில் முதல்ல கொண்டு வந்தீங்கன்னா அதுவே தவம். அதன் பிறகு நீ உட்கார்ந்தீங்கன்னா இந்த எல்லா மையங்களும் போய் நிற்கிற இடம் அதுதான். அது உன் வசமாகும், உன் கைவசமாகும். அதனால் முதல்ல இந்திரிய ஒழுக்கத்தை பின்பற்றுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஒன்றும் கேள்வி இல்லைங்களா? என்ன ஒரு கேள்வியும் இல்லை? அப்படியே தவம் போடுங்களேன், ஒரு 10 நிமிஷம் தியானம் உட்காரும். என்ன சொல்லுங்கப்பா, இங்கே வாங்க, வாங்க, அழகாக சொல்லுங்கள். அடிக்கல் நாட்டு விழா இந்த காலத்துக்கு ஏற்பதா இல்லை? சிக்கலான கேள்வியை கேட்குறாரு. அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. இல்லை இல்லை, ஒன்றும் சிக்கல் இல்லை. ஒரு சின்ன விளக்கம் உங்களை நான் கேட்குறேன், எனக்கு புரியல. அன்பு உள்ளங்களே, சகோதர சகோதரி, நான் உங்களை ஒரு விண்ணப்பம் கேட்குறேன். நீங்கள் மாதந்தோறும் என்னை கேட்டது போகிறோம், இன்றைக்கி ஒரு நாள் உங்களை நான் கேட்குறேன். உங்களை யாராவது கொஞ்சம் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். நம்ம புதுவையில் இருக்கக்கூடிய அரவிந்தர் ஆசிரமத்துக்கு போகிறோம். பலர் போயிருப்பீங்க, போகாமல் இருந்தால் போய் பாருங்கள். அங்கே ஆரோவில்னு ஒரு பெரிய டூம் கட்டியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த டூமுக்குள்ளே ஒரு கிறிஸ்டல்ன்ற ஒரு உலோகம் வச்சுருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா அந்த ஹாலில் பனி மாதிரி படர்ந்துருக்கும். ஏதோ கைலாயத்தில் வந்த மாதிரி ஒரு அனுபவம் வரும். அமைதியாக உட்காந்து தவம் போட்டுட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே உசு உசுன்றான் எல்லோரும். அதை பார்க்க போகிறவங்களாம் அமைதியாக நடந்து போகிறாங்க, பார்த்துட்டு வராங்க. வெளிநாட்டிலேருந்து நிறைய வராங்க. அது ஒரு சர்வதேச மையம். அடுத்து ஆரோவில் போனோம், அரவிந்தர் ஆசிரமம் போகிறோம். அரவிந்தர் இந்த சூப்பராமெண்டல் லைட்டுன்னு சொன்னார். உலகின் ஒளியாக கடவுள் இருக்கான், அந்த ஒளியை என்னுடைய உடலிலே இறக்குவேன் என்றார். தவம் செய்தார். உடலில் ஒளி இறங்கியிருக்கலாம், உடல் தாங்கலை. சந்தன பெட்டி எடுத்து அது உள்ளே வச்சுட்டாங்க. நானும் பல முறை போயிருக்கேன். நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா உங்கள் கூட வருவேன், பார்ப்போம், இப்படிலாம் பண்ணியிருக்கேன். அமைதியாக உட்காந்து எல்லோரும் தவம் போடுகிறார்கள், தியானம் பண்ணுறாங்க. அங்கேயும் அமைதி. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பின் ட்ராப் சைலண்ட். குண்டூசி சத்தம் கூட கிடையாது. குண்டூசி விழுந்த சத்தம் கேட்கும். ரமணாசிரமம் போயிருக்கேன், நாளைக்கும் போகலாம். எப்படி இருக்குது? தியான மண்டபம் போனீங்கன்னா அமைதியாக இருக்கும், எந்த விதமான ஆரவாரமும் கிடையாது. சேஷாத்ரி ஆசிரமம். ராமகிருஷ்ண மடத்துக்கு போயிருக்கேன். இன்றைக்கி எல்லா நாடுகள்லேயும் ராமகிருஷ்ண மடம் இருக்குது. ஒவ்வொரு மடத்துக்குள்ளேயும் தியான மண்டபம் இருக்குது. ராமகிருஷ்ணரை பற்றிய புத்தகங்கள் இருக்குது, பார்க்கலாம், படிக்கலாம். அங்கேயும் எல்லாம் அமைதி தான். இவ்வளோ இடங்கள்லையும் என்னென்ன நிறைய சொல்லணும். நாராயண குரு இருக்கார், கேரளாவில் ராமலிங்கம் இருக்கார், வடகரை இருக்குது. எல்லா ஆசிரமங்கள்லேயும் வாழைப்பழம் வண்டி வச்சு ஏலம் போட்டு வாழைப்பழ வியாபாரம் நடக்குதா, இல்லை ஜல்லிக்கரண்டி, வானல், தைப்பூசத்துக்கு பாருங்கள் 2 கடத்தல் இருக்கும், அது போட்டு வியாபாரம் நடக்குதா இல்லைங்களா? பலூன் வியாபாரம், ஐஸ்கிரீமு, என்ன விற்கலை? தைப்பூசம் முடிஞ்ச மறுநாள் நம்ம ஞான சபையை சுற்றி வந்து பார்த்துருக்கீங்களா? கண்களில் கண்ணீர் வரும்.
அவ்வளோ உணவுகள் வீணாயிருக்கும், அவ்வளோ பொட்டலங்கள் கிடக்கும், அவ்வளோ பேப்பர் குப்பை கூலமாக இருக்கும். மேட்டுக்குப்பம் போனாலும், கருங்குழிக்கு போனாலும், மருவூர் போனாலும், வடலூரில் வந்தாலும் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் எப்போ சீராகும்? யாரும் பெறாத நிலையை பெற்றேன்னு சொன்னார்ல வள்ளலார். அவர் பெற்ற அந்த நிலை என்ன நிலை? இப்போ நாமெல்லாம் என்ன செய்யணும்? எதுக்காக இந்த ஞானசபை அமைத்தார்? அந்த ஒளியை கடவுளாக பாவனை செய்வதற்காக நமக்கு கொடுத்தார். நாம் அத்தனை பேரும் இப்போ போய் அத்தனை பேர் ஜோதி பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம பாவன்னு வீட்டுக்கு போயிடுவோம் இல்லை? அதுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க, அதில் அமைதியாக நம்ம அத்தனை பேரும் உட்கார்ந்து அதை குண்டூசி விழுந்தால் கேட்கணும். அப்படி அமைதியாக உட்கார்ந்து தவம் பண்ண முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். செய்ய முடியுமா? என்ன ஐயா பேசாமல் இருக்கீங்க? முடியுமா? மேட்டுக்குப்பம் போய் திருவாரைக்கு முன்னாடி உட்காந்து கண்ணை மூடினீங்கன்னா, நீங்கள் கண்ணை மூடினா வேறு ஒன்றுமே வரலையா? உங்கள் காதில் எதுவுமே விழாதா? ஊருக்கு அதெல்லாம் உப்பில்லாத உட்காந்து அங்கே தான் பேசுகிறாங்க. இதெல்லாம் நியாயமா? இது சரின்னு சொல்கிறீங்களா? என்னால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அதனால நம்ம ஒதுங்கிட்டோம். வள்ளல் பெருமான் சொன்ன நிலைக்கு நம்மளை தயார் பண்ணிட்டு போயிட்டுருப்போம். கிடைச்சா கிடைக்கணும், கிடைக்காட்ட போட்டோம். அதை பற்றியே முயற்சியில் இருக்கிற உங்களுக்கு எனக்கு கிடைச்சது ஏதாவது சொல்லுவேன், நீங்கள் உங்களுக்கு கிடைச்சது எனக்கு சொல்லலாம். சேர்ந்து ஒரு சேர பெருமான் வழியில் சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றி போகலாம். நமக்கு வேறு என்ன வழி? பெருமான் அவருடைய திருப்பாதங்கள் பட்ட இடம், படுகின்ற இடம், பட்டுக்கிட்டு இருக்கிற இடம் சொல்லிட்டார், இங்கே தான் இருக்கார். அப்போ அந்த புண்ணிய அந்த பூமியை நம்ம வந்து போகிறதுல நமக்கு லாபம். கருங்குழிக்கு போய் வரலாம், மேட்டுக்கும் போய் வரலாம், வடலூருக்கு வந்து வரலாம். ஆனால் வாயை பொத்திட்டு கையை கட்டிட்டு அமைதியாக வந்து அமைதியாக போங்க, அவ்வளோதான் நானும் சொல்லுவேன். இதில் நமக்கு பிரவேசிக்க முடியாது. பெருமானே பார்த்துப்பார். நானே சன்மார்க்கம் செய்கின்றேன். அவர் சன்மார்க்க சங்கத்துக்கு யார் தலைவர்னா அருட்பிரகாச வள்ளல் பெருமானே தலைவர். அவருக்கு எது சம்மதமோ அது நடந்து கொண்டிருக்கும். ஆகையினால என்ன இந்த கேள்வியை கேட்டு அது இல்லை தம்பி, அதனால் நமக்கும் எந்த காரியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. என்ன ஒரு பெரிய விஷயம்னா 200 ஆண்டுகள் வள்ளல் பெருமானுடைய தோற்றத்திலிருந்து இன்று வரையிலும் இந்த நாட்டிலேயே ஆளுகின்ற வர்க்கங்கள் எத்தனை இருந்தது, எத்தனை கவர்மெண்ட், எத்தனை அரசாங்கம் வந்து போச்சு. அத்தனை அரசாங்கமும் வள்ளலாரை பற்றி ஏதாவது கையிலே எடுத்தார்களா? அதுக்காக என்னை கட்சி முத்திரை குத்திடாதீங்க. நான் கட்சிக்காரன் இல்லை. என் அப்பனுடைய என் குருநாதனுடைய பெயரையும் புகழையும் ஒருவர் எடுக்கிறார் என்றால் இது எனக்கு பெருமை, எனக்கு சந்தோஷம். நம்ம வீட்டு பிள்ளைக்கு அவார்டு கொடுக்குறாங்க பள்ளிக்கூடத்தில், போகிறீங்களா இல்லையா? அப்போ நம்ம அப்பாவுடைய பெருமையை சொல்வதற்காக என்னை அழைத்தார்கள். எங்கெல்லாம் அழைத்தார்களோ அங்கெல்லாம் போய் இந்த 200ல் கலந்துக்கிட்டேன்னு பேசினேன். ஏன்னா என்னுடைய அப்பனுடைய பெயரையும் புகழையும் பரப்புகின்ற இந்த அரசாங்கம். அதனால் இந்த விஷயத்தில் நான் அரசாங்கத்தை குறை கூற விரும்பவில்லை, மற்றவர்களையும் குறை கூற விரும்பவில்லை. அது அவர்களுடைய படி. என் புத்தி கேட்டது உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். அது உண்மையா பொய்யா? வடலூருக்கு வந்தால் நம்ம எப்படி இருக்கணும் இல்லை? ஒன்றும் இல்லாத இடங்கள்லாம் எப்படி இருக்குது? இது எவ்வளோ பெரிய இடம், கோடி கோடி பங்கு உயர்ந்த இடம் அல்லவா? அதனால் இதையெல்லாம் தங்கள் கவனத்துக்கே விட்டுவிட்டேன்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அன்பு உள்ளங்க, மற்ற ஏதாவது நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளியணுவாக நான் இருக்கின்றேன். இந்த உடல் நான் அல்ல என்று கருதி கருத்தினாலே கருதி கடவுள் வழிபாடு செய்து வந்தால் கருத்தின் கண் கடவுளுடைய பேராற்றல் வெளிப்பட்டு விளங்கும் என்றும், அவ்வாறு வெளிப்பட்டு விளங்குகின்ற போது வாழ்க்கையில் நாம் பெற வேண்டியதை பெற்று எக்காலத்தும் இவ்விடத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற வாழ்வை பெற முடியும் என்று எழுதி அருளியிருக்கின்ற சத்திய வாசகத்தில் நம்பிக்கை கொண்டு
கடவுள் வழிபாடு செய்வோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நல்ல மழை பொழிக. நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு உள்ளங்களே, நம்முடைய வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்க கொள்கையை வெளிப்படுத்துவதற்காக வள்ளல் பெருமானுடைய திருவருளாலே இந்த லட்சுமி சுந்தர அறக்கட்டளை நிறுவப்பட்டு அன்னாரது குடும்பத்தார் தங்களுடைய சொந்த வருவாயில் ஒவ்வொரு மாதமும் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். யாமும் சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அன்னாரது குடும்ப வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெற்று வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மென்மேலும் வாழ எங்கும் நிறைந்த எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கி உணவறிந்து செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறேன். அன்பு வந்துடும்.